ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நான் பார்க்க போவது ஃபேமிலி படத்தின் திரை விமர்சனம். ஃபேமிலி படத்தில் உதய் கார்த்திக், சுபிக்ஷா, வேக் பிரசன்னா, இந்திரஜா, சிரிஜா ரவி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மெய்யேந்திரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அனீஷ் பின்னணி இசை அமைத்திருக்கிறார். செல்வகுமார் திருமாறன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். பொதுவாக எல்லா இயக்குநர்களுமே சினிமாவுக்குள் சினிமா, ஒரு சினிமா படம் பற்றிய வரலாற்றை சினிமாவாக பதிவு செய்திருக்கிறார்கள். இயக்குனர் பாலச்சந்தர் சர்வசுந்தரத்தை சினிமாவுக்குள் சினிமாவாக எடுத்திருந்தார். இயக்குனர் பாரதி ராஜா நிழல்கள் படத்தை சினிமாவுக்குள் சினிமாவாக எடுத்திருந்தார். புரட்சித் தலைவரின் கலைவாரிசு இயக்குனர் கே பாக்யராஜ் தாவணி கனவுகள் படத்தில் சினிமாவுக்குள் சினிமாவை காட்டியிருப்பார். இப்படியாக ஒவ்வொரு இயக்குநர்களும் தங்களுடைய சினிமா அனுபவத்தை படமாக எடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே செல்வகுமார் திருமாறன் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த செல்வகுமார் திருமாறன் யாருன்னா, நான் ஒரு யூடியூப் சேனலில் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது எனக்கு உதவியாளராக பணியாற்றியவர். அவரை நான் கடுமையாக விமர்சிப்பேன், தப்பு தவறுலெல்லாம் சொல்லுவேன். ஆனால் அதையெல்லாம் அனுபவமாக்கி கொண்டு ஆரம்பத்தில் ருத்ரன் படத்துக்கு கதை வசனம் எழுதினார். இப்போது செல்வகுமார் திருமாறன் ஃபேமிலி படம் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ஒரு வக்கீல், ஒரு உதவி இயக்குனர், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவர், 3 பேரும் சகோதரர்கள். இதில் உதவி இயக்குனராக பணியாற்றுகிற உதய் கார்த்திக் சினிமா இயக்குனராகும் கனவோடு ஒவ்வொரு சினிமா கம்பெனிக்கும் ஏறி இறங்கி கொண்டிருப்பார். அவருடைய செருப்பு தேய்ந்ததை தவிர அவருடைய லட்சியம் நிறைவேறவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை. வக்கீல் நல்லா படித்து ஓரளவு சம்பாதிச்சு அந்த வீட்டுக்கு முதல் தலைமனாக குடும்பத்தை நடத்துகிறார். தாத்தா ஒரு ரிட்டையர் பர்சன், அப்பா ஜிம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இளைய சகோதரர் திருமணத்துக்கு காத்திருக்கார். பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க. இந்த சூழலில் நிறைய சிரமப்பட்டு கடைசியில் ஒரு தயாரிப்பாளர், நான் அவன் படத்தை தயாரிக்கிறேன்ப்பா என்று சொல்லி 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுப்பார். கொடுத்தா அவர் என்ன சொல்லுவார், என் தம்பி இன்றைக்கி சினிமாவில் பெரிய கதாநாயகன், அவன் தான் சூப்பர் ஸ்டார், அவன்கிட்ட போய் கதை சொல்லு, கதை சொன்ன பிறகு நான் ஓகே பண்ணுறேன், தயாரிக்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் அந்த நட்சத்திர நடிகருக்கு அவர் உதய் கார்த்திக் எழுதிய கதை பிடிக்கலை. இதுக்கிடையில் என்ன கோல்மால் நடந்ததுன்னு தெரில. எந்த தயாரிப்பாளரிடம் உதய் கார்த்திக் கதை சொன்னாரோ அவர், நானே இந்த படத்தை இயக்க போகிறேன், டைட்டிலில் கதைன்னு உன் பேரை போட்டுக்கிறேன், என் தம்பி இந்த படத்தில் கதை அடிப்பான்னு சொல்லுவார். இவருடைய கனவு கோட்டைகள் செதறி சின்ன பின்னமாகும். முடியவே முடியாது பாரு, சரி போனால் போதுடான்னு அவர் உதய கார்த்திக் வந்துடுவார். அதுக்கப்புறம் அந்த அந்த தயாரிப்பாளர் ஒரு வார்த்தை சொல்கிறான், ஏப்பா உன் மேலே இத்தனை கோடி ரூபா நான் முதலீடு பண்ணுறேன், நீ என்னடனா என்ன தூஷகமாக பார்க்குற, அது சரி, உன் குடும்பத்தில் உன் சகோதரர்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு 10 ரூபா இந்த படத்தை தயாரிக்கிறது செலவு பண்ணுவாங்களா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இந்த விஷயத்தை அண்ணங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது யார்கிட்டையுமே காசு இருக்காது, கையேந்தி போதில் சாப்பிட்டு விட்டுருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஆனால் அதுக்கப்புறம் தாத்தாவோட பென்ஷனு, பொண்டாட்டியோட நிலம், பண்ண வீடு எல்லாத்தையும் வச்சு ஒரு 50 லட்ச ரூபா தேர்த்திடுவாங்க. படம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, படம் ரிலீஸ் ஆச்சா, ரிலீஸ் ஆகலையா, இதுக்கு இடையில் ஒரு பெண்ணை கடத்திட்டு அவருடைய நகைகளை பறித்ததாக அவர் மேலே கேஸ் வேற போடுவாங்க. இந்த மாதிரி கதை போகும். சினிமா கனவுகளை நிறைவேற்றி கொள்ள ஒரு இளைஞன் எவ்வளவு போராடுறான், அந்த இளைஞனுக்கு அவருடைய குடும்பம் எப்படி பக்கபலமாக இருக்கிறது, சினிமாவில் எத்தனை பேர் மல்லமாரித்தனம் பண்ணுறான், தில்லுமுல்லு பண்ணுறான் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது ஃபேமிலி படம். ஒரு யதார்த்தமான வாழ்வியல் சினிமாவை காட்டியிருக்கிறது ஃபேமிலி படம். உதய் கார்த்திக் உண்மையிலேயே ஒரு உதவி இயக்குனருடைய சோதனைகளை, வேதனைகளை, துயரங்களை, துன்பங்களை மிக அழகாக முகத்தில் பிரதிபலித்திருக்கிறார் உதய் கார்த்திக். அவர் ஒரு புதுமுகம்னு நம்பவே முடியல, மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார். அதே போல் இந்த படத்தில் நடித்திருக்கிற சுபிக்ஷாவும் அப்படித்தான். ஒரு உதவி இயக்குனரின் காதலி எப்படி இருப்பாள், எவ்வளோ பவ்யமாக அமைதியாக இருப்பாள், அவனுடைய வெற்றிக்கு எவ்வளோ துணையாக இருப்பாள் என்பதை சுபிக்ஷா அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். வேக் பிரசன்னா ஒரு வக்கீல் எப்படி தன்னுடைய வழக்கு கொடுப்போரிடம் வசூல் செய்கிறார் என்பதை மிகச்சிறப்பாக செய்து கொடுப்பார். ஆனால் இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 3 சகோதரருடைய தந்தை ஜிம் வச்சு நடத்துவார். அவருக்கு பிறந்த 3 மனுகளும் அண்ணன் தம்பிங்கிற பாகுபாடு இல்லாமல் தண்ணி அடிப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பென்ஷன்தாரர் மோகன சுந்தரம், பட்டிமன்ற பேச்சாளர், ரொம்ப அமைதியாக இருப்பார்.
பட்டிமன்ற பேச்சாளர் மோகனசுந்தரத்தை நான் பல நிகழ்ச்சிகளில் பார்த்து ரசித்திருக்கிறேன். ஆனால் அவரை சரியாக பயன்படுத்தவில்லையா செல்வகுமார் என்ற ஒரு நிரடல் எனக்கு இருக்கத்தான் செய்கிறது. விவேக் பிரசன்னா நன்றாக நடித்திருக்கிறார். அதே போல் அம்மா வேடத்திலே வருகிற சிரிஜா ரவி அருமையாக நடித்திருக்கிறார். ஒரு அம்மாவுடைய வேகம், மகன்கள் 3 பேர் இருக்கிறத பார்த்துக்கிட்டு அவர் நடந்து கொள்கிற பாங்கு எல்லாம் நல்லாயிருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அம்மாவுடைய ஜெனட்டிக் படி இளைய மகன் சினிமா இயக்குனராகிறான். அந்த குடும்பமே பூரிக்கும். சந்தோஷ் அஜித் ரசிகராக வருகிறார். நம்முடைய மனதிலே சந்தோஷத்தை தருகிறார். வீடு முழுக்க தன்னுடைய மகனுடைய தன்னுடைய சகோதரனுடைய முதல் படத்தை பார்க்க ஆவலாக இருப்பாங்க. தியேட்டருக்கு போயிட்டு இந்த சந்தோஷ் படம் சூப்பர் ஹிட்டு பின்னி இருக்கும், தலை அசத்தி இருப்பாருன்னு கடைசியில் ஷாக் ஆயிரும். டேய் நீ இந்த படத்தை பார்த்த? அம்மா நான் வழக்கமாக தலை படத்தை முதல் பார்ப்பேன்ல, அதுமாதிரி தலை படத்தை பார்த்தேன். அட பாவி, நம்ம தம்பி டைரக்ட் பண்ணுற படத்துடைய ரிசல்ட் எப்படிறானோடனே படம் எண்டாகும். அந்த மாதிரி சில காட்சிகள் நெஞ்சை பிழிவதாக இருக்கிறது. செல்வகுமார திருமாறன் பரபரப்பான விறுவிறுப்பான என்பதை விட இயல்பான காட்சிகளின் மூலம் நம்முடைய மனதை கவர்ந்திருக்கிறார். அனீவி பாடல்கள் பரவாயில்லை. அஷிஷி பின்னணி இசை ஸ்கோர்ஸில் பெயர் எடுத்திருக்கிறார். மெய்யேந்திரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மிகச்சிறப்பான ஒளிப்பதிவு தான். பட்ஜெட் படம், இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது. இருப்பதை கொண்டு நிறைவோடு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் மெய்யேந்திரன். உதயகுமார் திருமாறன் இனிமேல் வித்தியாசமான படங்களில் கவனம் செலுத்தி நட்சத்திர இயக்குனராக மலவர நம்முடைய வாழ்த்துக்கள். ஃபேமிலி படம் பைல்வான் பார்வையில் 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.